மையத்தை வச்சுக்கொண்டு வெள்ளை புடவையால கஃன் செய்வாங்க, கொழுப்பாட்டுவாங்க, ஒழுவெடுத்துடுவாங்க, சுருமா பூசுவாங்க, அத்தர் பூசுவாங்க, தக்பீர் கெட்டி வைப்பாங்க. வாழ்க்கையிலே வெள்ளை உடுத்திருக்க மாட்டார், ஆனால் அன்றைய தினம் அவருக்கு வெள்ளை உடுப்பு உடுப்பாட்டப்படும். வாழ்க்கையில சுருமா போட்டிருக்க மாட்டார், அன்றைக்கு சுருமா போடப்படும். வாழ்க்கையிலே ஒழு எடுத்திருக்க மாட்டார், ஆனால் ஒழு எடுத்து விடப்படும். இதெல்லாம் எங்கட மையத்தை வச்சுக்கொண்டு செய்வாங்க. கனிமானவர்களே, வெள்ள உடுப்பு உடுத்து கொண்டு வந்தார், சுருமா போட்டு கொண்டு வந்தார், சுண்ணத்தை ஹயாத்தாக்கின நிலையில வந்திருக்கிறார். அதனால அவருக்கு சொர்க்கம் என்று எங்கேயுமே சொல்லிட்ட. எங்கட ஹயாத்துல நாங்க சுண்ணத்தை ஹயாத்தாக்கணும். எங்கட ஹயாத்துல நாங்க சுண்ணத்தை ஹயாத்தாக்கணும். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது சுண்ணத்தை மௌத்தாக்கிட்டோம். மௌத்தாகினத்துக்கு பின்னால எங்கட ஜனாசாவை வச்சுக்கொண்டு சுண்ணத்தை ஹயாத்தாக்குறாங்க. இதனால எந்த ஃபாய்தாவும் கிடையாது. கனிமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, சுண்ணத்தினுடைய மதிப்பு என்ன, அதனுடைய பொறுமதி என்ன? முபாரக்கான தாவத்துடைய உழைப்பினுடைய அடிப்படை நோக்கமே சுண்ணத்தை உயிர்ப்பிப்பது தான். சுண்ணத்துகள் ஆக சிரேஷ்டமான உயர்ந்த சுண்ணத்துன்னா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்புக்குள்ள என்ன சுமை இருந்துச்சோ அந்த சுமையை உம்மத்தினர் யாரெல்லாம் சுமப்பார்களோ அவர்கள் மூலமாக சுண்ணத்துகள் ஹயாத்தாக்கப்படும். நான் சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதல்ல, என்னின் மூலமாக சுண்ணத்துகள் உயிர்ப்பிக்கப்பட்டது. அப்படின்றா நான் ஹயாத்தாக்குற சுண்ணத்துக்கு என்ன பேர் சொல்றது? சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு பெரிய பொறுமதியான நபி, எவ்வளவு கண்ணியமான நபி, எவ்வளவு சிரேஷ்டமான நபி, எவ்வளவு வெளிச்சமான நபி. கண்ணியமானவர்களே, அந்த நபியுடைய வெளிச்சத்தை பத்தி அவர்களுடைய மனைவியர்கள் ஒரு மனைவி சொல்றாங்க, இருள் சூழ்ந்த நேரத்தில் கந்தலான ஒரு ஆடையை தைத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய கை தவறி ஊசி கீழே விழுந்தது. நபி அவர்களுடைய வருகை அந்த இடத்துல அவர்களுடைய மேலாடையை அகற்றினேன், அதனால் வந்த வெளிச்சத்தால் விழுந்த ஊசியை கண்டெடுத்தேன் என்றாங்க. அவ்வளவு வெளிச்சமான நபி, அவ்வளவு பிரகாசமான நபி. சரியான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, நபி அவர்கள் 14ஆம் நாள் பூரண சந்திரன் அன்றைய தினம் இரவு எனது மடியில் தூங்கினார்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்தேன், அந்த சந்திரனை பார்த்தேன், திரும்பவும் முகத்தை பார்த்தேன், அந்த சந்திரனை பார்த்தேன், திரும்பவும் முகத்தை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த சந்திரனை விட நபி அவர்களுடைய முகம் வெளிச்சமாக இருந்துச்சுட்டாங்க. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய முகத்துடைய வெளிச்சம் என்ன? நபி அவர்களுடைய விரலில் இருந்து வெளியாக அந்த வெளிச்சத்தை சந்திரன் தாங்கல்ல ரெண்டா பொளந்துட்டு, நபி அவர்கள் தன்னுடைய விரலினால சந்திரனை சைக்கிள செஞ்சாங்க. அந்த வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை தாங்கல்ல. கண்ணியமானவர்களே, சந்திரன் ரெண்டா பொளந்துச்சு. அவ்வளவு வெளிச்சமான நபி, அவ்வளவு உன்னதமான நபி. பிறக்கும் பொழுதே கத்னா செய்யப்பட்டவர்களாக, சுர்மா இடப்பட்டவர்களாக, இடது கையால் தன்னுடைய மர்மஸ்தானத்தை மறைத்தவர்களாக, வலது கையை அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை உணர்த்தும் முகமாக ஆள்காட்டி விரலை ஏகத்துவத்தை உணர்த்தியவர்களாக உலகத்துக்கு பிறந்தாங்க. கண்ணியமானவர்களை, யாரும் கத்னா செஞ்சு விடல, யாரும் சுர்மா போட்டு விடல. புள்ள பிறக்கும் பொழுதே சுர்மா போட்டு, புள்ள பிறக்கும் பொழுதே கத்னா செஞ்சவர்களாகத்தான் உலகத்துக்கு வந்தாங்க. கண்ணியமானவர்களே, அந்த சிரேஷ்டமான அந்த உன்னதமான நபியினுடைய சிறப்பை, கண்ணியத்தை உம்மத்தினருக்கு அல்லாஹ் உணர்த்துவதற்காக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துர்சினா மலைக்கு ஏறுறாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே, நீங்க என்னோட பேச ஏறுறீங்க, நீங்க என்னோட பேச ஏறுறீங்க, அந்த சராசுரத்துடைய அதிபதியோட பேசுறதுக்கு வரார். அதனால நீங்க ஸ்லீப்பரை கழட்டிட்டே இருங்க, உங்களோட பாதநட்சியை நீங்க கழட்டிட்டே இருங்க, நீங்க வாரது எங்களோட பேசுறதுக்கு. கண்ணியமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல தன்னுடைய ஸ்லீப்பரை கழட்டிட்டே ஏறுறாங்க. சங்கையான சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்தை தாண்டி, சிஜரத்துல் முன்தஹாவை தாண்டி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் செல்ல இயலாத இடத்தையும் தாண்டி சென்ற அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு முன்னால போய் நின்று சலாம் சொல்லிட்டு தன்னுடைய ஸ்லீப்பரை கலட்டி பாதத்தை உள்ள வைக்க போறாங்க. எங்க வைக்கிறாங்க? அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, ஆட்சி அதிகாரம் முழு அண்ட சராசரமும் யாருடைய கைவசம் இருக்குதோ அந்த அதிபதியுடைய அரிசிக்குள்ள கால வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஏ ஹபீப், நீங்க உங்களோட ஸ்லீப்பரோட உள்ள வாங்க, அதுல இருக்கிற தூசியும் என்னுடைய பார்வையில பொறுமதி என்றதை விளங்கப்படுத்துறான். கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை தோய்ந்த அந்த முகத்தோட குகைக்குள்ள இருக்கிற அந்த காலம், நுபுவத்து சுமந்த அந்த நாள், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சிறப்பான ஒரு நாள். அன்றைய தினம் நபி அவர்கள் ரொம்ப குளிர்ந்தவர்களாக, பயந்தவர்களாக,
காய்ச்சல் போன்ற ஒரு நிலை அடைஞ்சி நடுநடுங்கியவர்களாக ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்ன போத்துங்க என்ன போத்துங்க என்று கதறிக்கொண்டு வந்த நாள், கத்திக்கொண்டு வந்த நாள். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய மனைவியார் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கணும். செல்வ சீமாட்டி கோடீஸ்வர பொம்புல. கண்ணியமானவர்களே, எப்பேற்பட்ட கோடீஸ்வர பொம்புல! முழு ஹிஜாஸுக்கும் முதலாவதாக 2 மாடி வீடு கட்டின ஒரே பெண் அந்த பெண் தான். கண்ணியமானவர்களே, அவ்வளவு செல்வாக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னால 2 தட்டு வீடுன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. அவங்களோட வீட்டுக்கு கதவு போடுறதுக்கு ரோம்ல இருந்து இத்தாலியில இருந்து கண்ணாடி அலம்பிச்சாங்க, பளிங்கு அலப்பிச்சு கண்ணாடி போட்டாங்க, கண்ணாடி கதவு போட்டாங்க 1400 வருஷத்துக்கு முன்னால. அவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி உலகத்துடைய வாழ்க்கையினுடைய சுருக்கத்தை விளங்கி கொண்டாங்க. ஆகப்பெரிய விளக்கம் உலகத்துடைய வாழ்க்கையை விளங்குறது. கண்ணியமானவர்களே, எனவே வாழ்க்கை அர்ப்பணிப்புக்காக தரப்பட்டது. அனுபவிக்கிற இடம் சொர்க்கத்துடைய வாழ்க்கை. அதனால உலகத்துடைய அனைத்தையும் அர்ப்பணிச்சாங்க. நபி அவர்கள் வந்திருக்கிறாங்க, கூதல்ல நடுங்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு போர்வையால போத்துறாங்க. நபி சொல்றாங்க போர்த்துங்க. 2வது போர்வையால போத்துனாங்க. நபி அப்பவும் தாங்கல்ல, போர்த்துங்கண்டாங்க. 3வது போர்வையால போத்தினாங்க. இவ்வாறாக 7 போர்வைகளால 7 பெட்ஷீட்டுகளால போத்தப்படுவது. நபி அவர்களை இப்ப ஆறுதல் படுத்துறாங்க, அமைதிப்படுத்துறாங்க. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தன்னுடைய முழு செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா செலவழிச்சாங்க. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, அனைத்தையும் செலவழிச்சிட்டு இப்ப ஒரு நாள் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. சக்கராத் போன்ற ஒரு நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய மகள் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல சொன்னாங்க, மகள், உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, உம்மக்கு சரியான கூதலா இருக்குது, ரொம்ப வருத்தமா இருக்குது, ஒரு போர்வை இருந்தா எடுத்துக்கொண்டு வருவாங்க. பாப்பா கிட்ட சொல்லி ஒரு போர்வை எடுத்துட்டு வாங்க. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய அந்த வருத்த நிலையில நபி அவர்கள் கஷ்டப்படும் பொழுது 7 போர்வைகளால போத்தின அந்த செல்வ சீமாட்டி அவர்களுடைய குளிருக்காக போத்துவதற்கு ஒரு போர்வை கிடையாது. எனவே கணவர் இடத்துல போர்வை கொண்டு வர சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப கணவர் இடத்துல போய் சொல்லப்படுவது, மகள் பேத்து ரகசியமா சொல்றாங்க, தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வீட்டுல இந்த சம்பவம் நடக்குது. அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வீட்டுல சஹாபாக்களுக்கு முன்னால நபி அவர்கள் முஸாக்கரா செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஃபாத்திமா சிறுமி சின்ன புள்ள வந்து காதுல சொல்லிட்டு போனாங்க. நபி அவர்கள் இந்த ஜஹன்ல ஈடுபட்டதுனால அது சிந்தனை கெட்டல்ல, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஞாபகத்துக்கு வருது. அவசரமாக வீட்டை நோக்கி போறாங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சக்கராத்ல இருக்கிறாங்க, படுத்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தட்டி தடுமாறி எழும்பி நிக்க ஆரம்பிக்காங்க. மகள் கேட்கிறோம்மா, சிரமப்பட்டு கொண்டே ஏன் எழும்புறீங்க, நீங்க அப்படி சாஞ்சுக்கோங்களே. சொன்னாங்க, இல்ல, உங்களோட வாப்பா வார வாசம் விளங்குது, உங்களோட வாப்பா எப்ப என் வீட்டுக்குள்ள வந்தாலும் அவரை நான் உட்கார்ந்து கொண்டு வரவேற்றதே கிடையாது, அவரை நான் நின்று கொண்டுதான் வரவேற்பேன். கண்ணியமானவர்களே, கணவனோடு எப்படி நடக்கணும், குழந்தைக்கு சிறு பிராயத்திலே அந்த தர்பியத். சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்கள் வந்த உடனே ஹஜ்ரத் ஹதீஜாவை பிடிச்சி உட்கார வச்சாங்க, சாய வச்சாங்க. தலமாட்டுல உட்கார்ந்து கொண்டு ஹஜ்ரத் ஹதீஜாவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சக்கராத்ல இருந்து கொண்டு நபி அவர்களுடைய முபாரக்கான முகத்தை பார்த்து அழுகுறாங்க. கேட்டாங்க, எதுக்காக அழுகுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஹயாத்துல உங்களோட தீனுக்காக அனைத்தையும் அர்ப்பணிச்சேன், உங்களுக்கு உதவி ஒத்தாசையா இருந்தேன். இன்றைய தினம் நான் உங்களை விட்டு பிரியக்கூடிய நாள் போல தெரியுது. இதுக்கு பின்னால உங்களை இந்த மக்கள் எனக்கு பின்னால விரட்டிடுவாங்களோ, உங்களுக்கு நிறைய துன்பங்கள் தந்துருவாங்களோன்ற பயத்தினால் அழுகுறேன் என்றாங்க. சங்கியானவர்களே, இதை கேட்ட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பிச்சாங்க. கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஏன் அழுகுறீங்க? சொன்னாங்க, என்னுடைய நுபுவத்துடைய அன்றைய தினம் நீங்க என்ன 7 போர்வைகளால போத்தினீங்க, அவ்வளவு பெரிய செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்திருந்தான். என்னுடைய தீனுக்காக அனைத்து செல்வத்தையும் செலவழிச்சிட்டு சக்கராத்துல உங்களை போத்திக்கொள்ள உங்கள்கிட்ட போர்வை இல்லாத நிலையை அடைஞ்சிங்களே, இதை நினைச்சுதான் அழுதேன் என்று சொன்னாங்க. சங்கியானவர்களே, இதை கேட்டு கொஞ்ச நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன சிரிக்கிறீங்க? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மக்காவாசிகள் உங்களை விரட்டுறதையும் பார்த்தேன், அதுக்கு பின்னால 10,000 சஹாபாக்களோட மக்கா வெற்றி பெற்று வரக்கூடிய காட்சி அல்லாஹ் எனக்கு காட்டுறான் என்று சொன்னாங்க. அவங்களோட உயிர் பிரியுது. சங்கியானவர்களே, ஒரு மூமின், ஒரு முஸ்லிம்
உலகத்தொட்டு பிரியும் பொழுது சக்கராத்தை சந்திச்சுட்டா அவருடைய உள்ளத்தினுடைய அமைதிக்காக, ஆத்மாவினுடைய சாந்திக்காக அவர் செல்லும் அந்த சுவனத்தை காட்டுவது அல்லாஹ்வுடைய சுன்னத்தான வழிமுறை. ஆனால் ஹஜரத் ஹதீஜாவுடைய சக்கராத்துல காட்டப்பட்டது உம்மத்தினுடைய வெற்றியினுடைய காட்சி. கண்ணியமானவர்களே, தான் சொர்க்கம் செல்வதில் அல்ல தனக்குள்ள திருப்தி, உம்மத் ஈடேற்றம் பெறணும், தீன் வெற்றி பெறணும் என்றதில் தான் தன்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்றதை அல்லாஹ் அந்த இடத்துல உணர்த்தினான். சங்கியான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுவது கபருக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. ஹதீஜாவுடைய சொக்கையில நபி அவர்களுடைய முபாரக்கான கையால மண் வைக்கப்பட்டுச்சு. தலை கண்ணியமானவர்களே, கிபிலாவின் பக்கம் தலைய சரிச்சு வைப்பாங்க. ஆனால் தலை நேர திரும்புது. திரும்ப கிபிலாவின் பக்கம் சரிச்சு மண்ணோட சொக்கைய மண்ணோட ஒட்டி வைக்கிறாங்க. திரும்ப நேர திரும்புது. 3வது முறையும் செய்ய முற்பட்ட போது வானலோகத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஹதீஜாவுடைய முகத்துல மண் படுவது அல்லாஹ் விரும்பல. அதனால கியாமத் வரைக்கும் அல்லாஹ்வுடைய விருப்பம் ஹதீஜாவுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். அவட அர்ஷ் நோக்கித்தான் அவட முகம் இருக்கும். நீங்க திருப்ப முயற்சி செய்யாங்க என்று சொல்லப்பட்டுச்சு. சங்கியான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு, ஆகிரத்துடைய வாழ்க்கை அதை அனுபவிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, ஸ்விமிங் பண்றது இருக்கிறது, நீச்சல் செய்யறது, அதுக்கு நீச்சல் தடாகம் தேவை. நீச்சல் தடாகத்துல தான் நீச்சல் அடிக்கணும். ஒரு மனிதர் அவரது வீட்டுக்கு முன்னால ஓடக்கூடிய ஓடை அல்லது அசிங்கமான நீரோடையில அந்த கான்கள் போல அந்த கலிகள்ல தண்ணி மழை பெஞ்சு ஓடுது, அதுல விழுந்து நீச்சல் அடிக்கிறாரு. இது அசிங்கம், இது கேவலம், இது அருவருப்பு. கண்ணியமானவர்களே, உலகம் அது அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் அல்ல. மழை பெஞ்சு வீட்டுக்கு முன்னால கான்ல ஓடுற தண்ணியில நீச்சல் அடிக்கிறது போல அசிங்கமானது, அருவருப்பானது. அனுபவிக்கிறதுக்குள்ள இடம், நீச்சலுக்குரிய இடம் நீச்சல் தடாகம், அது கடல் போல சொர்க்கம். அவை அல்லாஹ் 1000 ஆயத்துகளால் வர்ணிச்சு சொல்லிக் கொண்டிருக்கிறான், தஷ்கீல் செஞ்சு கொண்டிருக்கிறான். எனவே சங்கியான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எல்லாரும் விருந்தாளியை போல வந்திருக்கிறோம். விருந்தாளிகள் என்றது விருந்து தயார் செய்யப்பட்டு அழைக்கப்படுறது. விருந்து தயார் செய்யப்பட்டு அழைக்கப்படுறது. ஏற்கனவே தயாராகிட்டு பின்னால அழைப்பு கொடுக்கிறோம். இல்ல கண்ணியமானவர்களே, தயாராக கொண்டிருக்கும் பொழுது அழைப்பு கொடுத்தா நாங்க யாரும் போறது கிடையாது. என்ன, எங்களை அவ்வளவு கேவலமா மறிச்சிட்டாங்க, இன்றைக்கு கல்யாணம், இன்றைக்கு தான் வந்து எங்களுக்கு காட்டு தந்திருக்கிறாங்க, அதனால நாங்க போறது இல்ல. கண்ணியமானவர்களே, ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியாச்சு, அதுக்கு பின்னால காட்டு தந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது கண்ணியமான விருந்து. சங்கியானவர்களே, எங்களுக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிருக்குது. உலகத்துடைய தக்தீர் முடிவாக இருக்குது. என்னென்ன சாப்பிடுவோம், எங்கெங்க வாழுவோம், எப்படி எப்படி எல்லாம் இருப்போம், இந்த நிலைகள் முடிவாக்கப்பட்டிருக்குது. முகர்ரர், அதாவது அது முடிவு செய்யப்பட்டிருக்குது. சங்கியானவர்களே, முடிவு செய்யப்பட்டிருக்கிறவங்க நாங்க வந்து விருந்து சாப்பிட்டோம். விருந்தாளிக்குள்ள உசூல் என்னண்டா, சாப்பிட்டோன்னே விருந்து விட்டு அவசரமா போகணும். சங்கியானவர்களே, உலகத்தொட்டு அவசரமா போக வேண்டியவங்க, எங்கட விருந்து முடிஞ்சிட்டா, எங்கட சாப்பாடு முடிச்சிட்டா நாங்க அவசரமா போகணும். சரி, சாப்பாடு வீட்டுக்கு வந்திருக்கிறோம், சுப்பரா விரிக்கப்பட்டிருக்கிறது, விருந்து வைக்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நாங்களும் விருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். வீட்டுக்கு வெளியில ஒரு மனிதர் வந்து ஒரு லாரியில அல்லது ஒரு வாகனத்துல வந்து அங்க சாப்பாடு பார்சல் பங்கு வச்சு கொண்டிருக்கிறாங்க, அங்க சாப்பாடு பார்சல் பங்குட்டு கொண்டிருக்கிறாங்க. விருந்து வீட்டுக்கு வந்து இருக்கிறவரு அந்த சாப்பாட்டுக்கு அடிச்சு கொண்டா அது வெக்கம், அது கேவலம், அது அசிங்கம். இவருக்கு இங்க சங்கையா சூப்பரா விரிக்கப்பட்டிருக்குது. சங்கையானவர்களை, விருந்தாளி அங்க அடிச்சு கொள்ள தேவையில்ல, விருந்தாளி அங்க முட்டி மோத தேவையில்ல. விருந்துக்கு அழைக்கப்படாதவர்களுக்காக அங்க சாப்பாடு பங்குடப்படுவது. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எல்லாரும் தக்தீரை நம்பினவர்கள், விருந்த நம்பி வந்திருக்கிறோம். எனவே எங்களுக்கு முடிவு செஞ்சது, எங்களுக்கு விருந்தாக்கப்பட்டது, சங்கையாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கேன். சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, துனியாவுடைய விடயத்தில் மக்கள் போட்டி போடுறாங்க, அடிச்சு கொள்றாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, பொய் பேசி சம்பாதிக்க பார்க்கிறாங்க, களவெடுக்கிறாங்க. இவர்களை பார்த்து இவங்களை போல நாங்களும் முன்னேறணும் என்று ஆசைப்படுறது முட்டாள்தனம், அது அசிங்கம், அது கேவலம். சங்கையானவர்களே, அல்லாஹ் இதெல்லாம் முடிவு செஞ்சானோ அவைகளை அனுபவிக்க தராம மௌத்தாக்க மாட்டான். சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த விஷயத்தை உணர்ந்தவங்க ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களோட பிள்ளைக்கும் இந்த தர்பியத்தை கொடுத்து வளர்ந்தாங்க. உம்ம கோடீஸ்வரி,
புள்ள பட்டினியில யாராவது உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உம்மை கோடீஸ்வர பொம்புல செல்வ சீமாட்டி வீட்டுக்கு முதலாவது கண்ணாடியால கதவு போட்டவ, ஆனால் புள்ளையும் அவட புள்ளையும் பட்டினியில அழுறது கேள்விப்பட்டிருக்கிறோமா? சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துக்கே அந்த ஒரு குடும்பம் தான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மகளை போல இரக்கம் யாரோடையுமே கிடையாது. அவ்வளவு பிரியமான மகள், அவ்வளவு அன்பான மகள். கண்ணியமானவர்களே, எல்லா மனைவிமாரிடத்திலையும் நபி அவர்கள் எங்கேயாவது மதீனா விட்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சா எல்லா மனைவிமார் இடத்திலையும் பயணம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியா மகள் வீட்டுக்கு வந்து மகளிடத்துல பயணம் சொல்லி மகளுக்கு முசாஃபா செஞ்சு உம்மா சின்னத்திலே மௌத்தாகிட்டா மகளும் வாப்பாவும் ரொம்ப பிரியம். மகளை முத்தமிட்டுட்டு மகளோட வீட்டில தான் அந்த பயணத்தை ஆரம்பிப்பாங்க. மதீனாவுக்குள்ள பயணம் முடிஞ்சு நுழைஞ்சிட்டால் முதலாவது தண்ட மகளை பார்க்காம வேற எந்த மனைவி வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அவ்வளவு இரக்கம். சங்கையானவர்களே, நீண்ட நாட்களுக்கு பின்னால மகளுடைய வீட்டுல சாப்பாடு சமையல் ஆரம்பமாகும். சமையலுக்குரிய ஏற்பாடு நடக்கும். மகளும் கணவரும் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மகளுக்கு வாப்பாவுடைய ஞாபகம் வரும். உடனே சாப்பாட்டை வச்சுட்டு ரொட்டியில கொஞ்சம் கறியை வச்சு போட்டு கணவரிடத்துல சொல்லுவாங்க, இந்த வாப்பா சாப்பிட்டு பல நாட்கள், அவருக்கு இந்த ரொட்டியை கொடுத்துட்டு வாரனே. கணவன் அனுமதிப்பாரு, ஓடி போய்த்து வாப்பாவை கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, அருமை நபி அவர்கள் தன்னுடைய மகளுடைய முபாரக்கான முகத்தை பார்த்து சந்தோஷத்தால ரொட்டியை பிச்சு அந்த கறியோட தொட்டு வாய்க்கிட்ட கொண்டாந்ததுக்கு பின்னால சொல்லுவாங்க, மகள் உங்களோட வாப்பட வயிற்றுக்கு பிள்ள 3 நாளைக்கு பின்னால போற முதலாவது சாப்பாடு தாண்டுவாங்க. சங்கையான சகோதரர்களே, வாப்பாவுக்கும் மகளுடைய ஞாபகம். அபு அய்யூப் அன்சாரியுடைய வீட்டுல சாப்பாடு, அங்க சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது மகளுடைய ஞாபகம். சொன்னாங்க, அபு அய்யூப் என்ன மகளும் சாப்பிட்டு பல நாள், இந்த ஒரு ரொட்டியில கொஞ்சம் கறியை போட்டு தாரேன் என்ன மகளுக்கு கொடுத்துடுவாங்களே. கண்ணியமானவர்களே, இவ்வளவு பிரியம், இவ்வளவு பாசம். சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, பேர பிள்ளைகளோட எவ்வளவு இறக்கம், பேர பிள்ளைகளோட எவ்வளவு பாசம். அப்பா இஸ்லாமத்தை அடைஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்களே. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் சின்ன பிள்ளைகள். நபி அவர்கள் சஜதால இருந்தா முதுகுக்கு மேல ஏறி உட்கார்ந்து கொள்வாங்க. நபி அவர்கள் அந்த குழந்தைகள் இறங்கும் வரைக்கும் தந்த தலையை தூக்க மாட்டாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் 2 பேரும் சின்ன பிள்ளைகள் வெளியில போனாங்க விளையாடுறதுக்காக. ஈதுடைய நாள், பெருநாளுடைய நாள், 2 பிள்ளைகளும் வெளியில போனாங்க விளையாட. கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அல்லாஹ்ட பாதையில அநேகமான நாட்கள், அநேகமான காலம் மனைவியை விட்டு பிரிஞ்சது தான் கூட. அந்த ஸ்ரீதேவி எந்த நேரமும் அல்லாஹ்ட பாதையில ஜமாத்ல இருப்பாரு. சங்கையானவர்களே, வெளியில விளையாட போன 2 குழந்தைகளும் கொஞ்ச நேரத்துல அழுது கொண்டு வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. தாய் பதறி போய்த்தாங்க. கேட்டாங்க, பிள்ளைகள் ஏன் அழுவுறீங்க? இன்னைக்கு சந்தோஷமான நாள், சிரிச்சு கொண்டிருக்கணும், பெருநாளுடைய தினம், ஏன் அழுவுறீங்க? அந்த 2 பிள்ளைகளும் சொல்றாங்க, அம்மா நாங்க வெளியில போனோம், மதீனாவுடைய தெலூர்ல மதீனாவுடைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தாங்க, அவங்களோட நாங்களும் விளையாட போனோம். அவங்க எல்லாரும் எங்களை கேலி செய்யறாங்க, இன்னைக்கு உங்களுக்கு பெருநாள் இல்லையா, நீங்க என்ன பழைய உடுப்போடு இருக்கிறீங்க, உங்களுக்கு புதிய உடுப்பு இல்லையா, எங்களை பாருங்க நாங்க புதிய உடுப்பு உடுத்திருக்கிறோம் கேலி செய்யறாங்கம்மா. இன்னைக்கு பெருநாளுடைய தினம், எங்களுக்கு புதிய உடுப்பு வாங்கி தாங்கமாண்டு 2 பிள்ளைகளும் காலை குத்தி அழுகுறாங்க. கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல அந்த தாயோட உள்ளம் என்ன நிலை அடைஞ்சிருக்கும்? வாழ்க்கையில் எத்தனை பெருநாள் கழிச்சிருக்கிறோம்? ஒரு பெருநாள் பழைய உடுப்போட கழிச்சிருப்போமா? ஒரு பிள்ளைய பழைய உடுப்போட அந்த பெருநாளுடைய தினம் பார்த்திருப்போமா? பார்க்க தாங்குவோமா? சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிலையில அந்த தாயும் தேமி தேமி அழ ஆரம்பிக்கிறாங்க. 3 உயிரும் அன்றைய தினம் அந்த குடிசைக்குள்ள பெருநாளுடைய தினம் அழுகுறாங்க. நபி அவர்கள் பெருநாளுடைய ஹுத்பாவை முடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. பேர பிள்ளைகளை பார்க்கணும், மகனுக்கு முசாஃபா செய்யணும். கண்ணியமானவர்களே, சலாம் கொடுக்க வந்த அந்த தினம் 3 பேரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க, ஏன் அழுவுறீங்க? சொன்னாங்க, யார சொல்லலாம், அவங்களோட மருமகன் அல்லாஹ்ட பாதையில ஏண்ட பிள்ளைகள் புதிய உடுப்பு கேட்டு அழுகுறாங்க, எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி இல்ல, நான் என்ன செய்யறது? அதனால தான் இந்த நிலையை பார்த்து நானும் அழுவுறேன். கண்ணியமானவர்களே, அப்பா ஸ்தானத்தை அடைஞ்ச அன்பு நபியுடைய உள்ளம் என்ன நிலை அடைஞ்சிருக்கும்? நபி அவர்கள் தன்னுடைய ஆத்திரத்தை அடக்கி கொண்ட மகளுக்கு ஆறுதல் சொல்றாங்க, மகள் கவலைப்படாங்க, என்னுடைய உம்மத்தில் உள்ள அனைவரும் சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டதுக்கு பின்னால்தான் சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. ஆனால் என்ன பேர குழந்தைகள் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்தால் தான் சொர்க்கமே அழகாகும் என்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டு மகள் 2 பிள்ளையும் பக்கத்துல கூப்பிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு சொல்றாங்க, உங்களோட அப்பா சொல்றாரு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இதை விட என்ன இருக்குது? அதனால கொஞ்ச நாள் பழைய உடுப்போட வாழுவோம், கொஞ்ச நாளைக்கு பட்டினியோட இருப்போம்,
கபூர்ல எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய உடுப்பு கிடைக்கும், சொர்க்கத்துல ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கிடைக்கும், பெருநாள் போல இருக்கும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லி தன்னையும் அமைதிப்படுத்தி கொண்டாங்க. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, இப்பேற்பட்ட வாழ்க்கையில நிலைமைகள் வரும் பொழுது தனக்கு ஆறுதல் சொல்லி நன்மாராயங்கள் சொல்லி தன்னை அமைதிப்படுத்தி கொண்டிருந்த வாப்பா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல இருக்கிறாங்க. அந்த நபியை சந்திக்கிறதுக்கு ஓடி வராங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வெளிச்சம் நிறைஞ்ச முபாரக்கான நபியுடைய முகத்துக்கு முன்னால தண்ட முகத்தை வச்சு புன்னகை புறக்கும் பொழுது நபி அவர்கள் தண்ட முகத்தை திருப்பி கொண்டாங்க. அழுதழுது கேட்கிறாங்க, வாப்பா மதீனால இருந்து எங்கேயாவது பயணம் செய்ய ஆரம்பிச்சா நீங்க எந்த முகத்தை பார்க்காம போக மாட்டீங்க, இன்றைக்கு உலகத்தொட்டே போகக்கூடிய நாள், இன்றைக்கு எந்த முகத்தை பார்க்காம திருப்பி கொண்டீங்களே, என்ன விஷயம்? சொன்னாங்க, மகள் உங்களோட முகத்தை பார்த்து கொண்டே மௌத்தாகணும் என்ற ஆசைதான். ஆனா உங்களோட முகத்தை பார்த்து கொண்டு மௌத்தா போனா உங்களை விட்டுட்டு போறேன்ற கவலையோட என் உயிர் போகும். ஆனால் நான் ஆசைப்படுறேன் என் உம்மத்துடைய கவலையோட மௌத்தாகணும், உம்மத்துடைய கவலையோட நான் கியாமத்தில் நிற்பாட்டப்படணும். சங்கையான சகோதரர்களே, உம்மத் என்று சொல்லி எதை ஈரக்கொலை என்று சொன்னாங்களோ அந்த ஈரக்கொலையோட முகத்தை சந்தோஷமா சக்கராட்ல பார்க்க கிடைக்கல. கண்ணியமானவர்களே, உங்களோட ஸ்லாயத்துக்காக உங்களோட ஹிதாயத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய உயிர் பிரிஞ்சிட்டு இப்ப மனைவிமார்கள் எல்லாம் ஜனாசாவை சுத்தி அழுறாங்க. ஒரு மனைவி கொஞ்சம் குள்ளி துள்ளி ஆற ஆரம்பிச்சா கண்ணியமானவர்களே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, கேட்டாங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா அழுங்க, எங்களோட அழுகை எங்களை ஆவேசத்துக்கு ஆளாக்குது, கொஞ்சம் அமைதியா அழுங்க. சொன்னாங்க, நான் எப்படி அமைதியாக அழுறது? சக்கராத்துல நேரத்துல ரகசியமா நபி அவர்கள் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டாங்க. என் வீடு முழுக்க தேடினேன், நபி அவர்களுடைய பசியை போக்க ஒரு ஈச்சப்பழம் கிடைக்கல. நெய் டப்பாவை திறந்து பார்த்தேன், அதுல அடியில நெய் ஒட்டி இருந்தா அதையும் என்னுடைய விரலால வலிச்சு முபாரக்கான நபியுடைய வாயில போட்டிருப்பேன், அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. ஓடி வந்து பார்த்தேன், நபி அவர்களுடைய உயிர் பிரிஞ்சிட்டு நபி சக்கராத்ல பட்டினியோட மௌத்தாக இருக்கிறாங்க. இது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தான் இப்படி ஆளுறேன்னு சொன்னாங்க. சங்கையானவர்களே, உம்மத்துடைய ஸ்லாஹியத், உம்மத்துடைய ஈடேற்றம், முழு உலகத்துடைய மலைகளும் தங்கமாக கிடைச்சிருக்கும். அந்த நபி ராஜா அல்ல, ராஜாத்தி ராஜா போல வாழையிலும். ஆனால் உம்மத்துடைய ஏழைகள், எங்கட நபி பணக்காரர், அவருடைய தீனை நாங்க எப்படி எடுக்கிறது என்று சொல்லி துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, துச்சமா மதிச்சிருவாங்கன்றதுனால ஏழைகளோட வாழ்ந்து ஏழைகளோட மறைச்சு கியாமத்தில் ஏழைகளோட நான் எழுப்பாட்டப்படணும் என்று ஆசைப்பட்டாங்க. சங்கையான சகோதரர்களே, அந்த ஏழ்மையை வெறுக்கக்கூடியவங்க நாங்க உம்மத்தே. பணக்காரர்களை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நபியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்றாங்க, ஹர்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செஞ்சுட்டு நாங்க ஒரு வீதி வழியா வந்து கொண்டிருந்தோம். ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு பெண்ணுடைய அழுகை சத்தம் கேட்டது. என் வாப்பட சடலத்தை உங்களோட கையால மண்ணுக்கு கீழே வச்சுட்டு உங்களோட கைகளால மண்ணை போட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட சில சஹாபாக்கள் மயக்கமுட்டு கீழே விழுந்துட்டாங்க. பின்னால் அந்த அறையினுடைய திரையை அகற்றியவளாக முழுமையான பர்தா இட்ட ஒரு பெண், கண் விலங்க கை விலங்க அல்ல, முழுமையாக மறைத்த ஒரு பெண் அந்த கபரின் பக்கம் ஓடோடி செல்வதை பார்த்தேன். அதற்கு பிறகுதான் நாம் அறிந்து கொண்டோம் அவள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதாக. கண்ணியமானவர்களே, நபியோடைய மக்பராவுக்கு முன்னால முலம் காலிட்டு மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த மண்ணை அப்பதான் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மண் எடுத்து தன்னுடைய சொக்கையில அணைச்சு கொண்டு சொக்கையில வச்சு தேய்ச்சு கொண்டு வானத்தை பார்த்து அழுதழுது சில கவிதைகள் படிச்சாங்க. சொன்னாங்க, அல்லாஹ், உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை தவிர நான் எதையுமே அனுபவிச்சது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் கொட்டப்பட்டன. என் வாழ்க்கையில நீ கொட்டின சோதனையை சூரியன்ல கொட்டியிருந்தா அந்த சூரியனும் வெளிச்சம் தந்திருக்காது, கருத்து வைத்திருக்கும். அவ்வளவு சோதனைகள் என் வாழ்க்கையில கொட்டிச்சு. அந்த எல்லா சோதனைக்கு முன்னால என் வாப்பாவுடைய ஆறுதல் இருக்கே, அதை என்ன அமைதிப்படுத்திச்சு. அந்த வாப்பாவை இன்றைக்கு நீ மௌத்தாக்கிட்டியே, இத போல என் வாழ்க்கையில சோதனை கிடையாது. இதுக்கு பின்னால நீ எவ்வளவு பெரிய சோதனை தந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் சொன்னாங்க. சங்கையானவர்களே, இந்த சம்பவம் நடந்து 4 மாதம் அல்லது ஒரு சில ரிவாயத்தில் 6 மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, 6 மாதத்துக்கு பின்னால ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாள் நோன்பு பிடிச்சிருந்தாங்க, சுன்னத்தான ஒரு நோன்பு. அன்றைய தினம் நோன்பு பிடிச்சிட்டு லொஹருக்கு முன்னால கைலுல்லா தூக்கம், சுன்னத்தாக்கப்பட்ட அந்த தூக்கம் தூங்கி இருந்தாங்க. தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
சிரிச்சவர்களாக எழும்பி உட்கார்ந்தாங்க. தன்னுடைய 2 குழந்தைகளையும் பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, மகன், இதுக்கு பின்னால என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வந்தா நீங்க 2 பேரும் அப்பட கபரடியில பேத்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும் என்று சொன்னாங்க. 2 பேரும் சின்ன பிள்ளைகள். அந்த 2 பேரும் நினைச்சாங்க, எங்களோட உம்மா இப்ப போயிட்டு எங்களை உட்கார சொல்றாங்க போல. அப்படியே நினைச்சு உம்மோட அப்போட கபரடியும் பக்கம் வேகமாக ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த காட்சியை பார்த்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, பாத்திமா, நீங்க எதுக்காக பிள்ளையில நபியுடைய மக்பராவின் பக்கம் அனுப்பி வச்சீங்க? சொன்னாங்க, நான் என் பிள்ளையில இப்ப போ சொல்லல, இதுக்கு பிறகு என்னுடைய ஞாபகம் வந்தா போ சொன்னேன். ஏன்னா நான் இப்ப தூங்கின நேரம் என் வாப்பாவை கனவுல கண்டேன். என் வாப்பா கனவுல வந்து சொன்னாங்க, பாத்திமா, நீ உலகத்துல பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், நீ உலகத்துல பட்ட சிரமம் எல்லாம் போதும். அதனால இன்றைக்கு நீங்க எங்களோட வந்து நோன்பு திறப்பீங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நான் நபியோட போயிட்டு நோன்பு திறக்கிற நாள், என் வாப்போட போயிட்டு சேரக்கூடிய நாள், இன்றைக்கு நான் மௌத்தா போற நாள். அதனால தான் என் பிள்ளைக்கு இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தையை முழுமையா சொல்லி முடிக்கல. நபியுடைய கபரின் பக்கம் ஓடி சென்ற 2 குழந்தைகளும் ஓடோடி வந்து உம்மட மடியில உட்கார்ந்து கொண்டு தாயிட முகத்தை அண்ணாந்து பார்த்து கேட்டாங்க, அம்மா, நாங்க அப்பட கபரிஸ்தானத்துல பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்தோம், அப்போடைய கபருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, இன்றைக்கு மட்டும் தான் உங்களோட உம்மா உங்களோட இருப்பாங்க, அதனால உங்களோட உம்மட மடியில போய் உட்கார்ந்துக்கோங்க சத்தம் வந்துச்சு. உம்மா, நீங்க எங்களை விட்டுட்டு எங்க போறீங்கன்னு 2 குழந்தைகளும் கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப சொன்னாங்க, நான் இரவோடு இரவாக என்னுடைய ஜனாதாவை அடக்கணும், யாருக்கும் காட்டப்படாது சில வசியத்துகள் சொன்னாங்க. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, பின்னால அவங்க மௌத்தாகிட்டாங்க. அந்த சீதையுடைய ஜனாசாவை வீட்டுக்குள்ள வச்சுட்டு 2 குழந்தைகளையும் வீட்டுக்கு வெளியில நிப்பாட்டி போட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க, கஃன் செஞ்சாங்க, நறுமணம் கமல வாசனைகள் பூசி வச்சாங்க. ஒரு ஈத்த மூளைக்கு மேல அந்த சீதைவிட பொன்னான ஜனாதா வைக்கப்பட்டிருந்துச்சு. வெளியில வந்து பார்த்தா 2 குழந்தைகளும் சோர்ந்த முகத்தோடு இருந்தாங்க. இந்த 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு வாப்பா சொல்றாரு, மகன், உங்களோட உம்மோட முகத்தை போய் பாருங்க, ரொம்ப வெளிச்சமா இருக்கிறாங்கன்றாங்க. வந்து பார்த்தாங்க 2 குழந்தைகளும் தாயுடைய தலைமாட்டுல முழங்காலிட்டு உட்கார்ந்து கொண்டே தாயுடைய நெத்திய முத்தமிட்டு கொஞ்ச நேரம் அழுதாங்க. வெளியில வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களோட வாழ்க்கையில எங்களோட உம்மோட தலைமுடிய நான் இன்றைக்கு தான் பார்த்தோம்னு சொன்னாங்க. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, உம்மா மௌத்தா போன அன்று தான் உம்மோட தலைமுடிய பாத்திக்கிறாங்க. அடுத்த வீட்டுல உள்ளவங்க அல்ல. அல்லாஹு அக்பர். கண்ணியமான வீட்டுல வளர்ந்த குழந்தைகள் வாழ்க்கையில எல்லாத்திலையும் குறை, சாப்பாட்டுல குறை, வீட்டுல குறை, உடுப்புல குறை, பெருநாளண்டும் குறை, வாழ்க்கையே குறை, வாழ்க்கையில சுகம் என்றதே கிடையாது. ஆனால் தீன்ல தலை முடி விளங்குற அளவுக்கு கூட குறை வைக்கல. கண்ணியமானவர்கள், எங்கட வாழ்க்கையில எல்லாம் என்ன குறைய வச்சுட்டான். ஆனா நாங்க முழுக்க முழுக்க செய்யறதெல்லாம் தீன்ல குறை. சங்கையான சகோதரர்களே, இன்னமும் துனியாட குறையத்தான் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அது போதாது, இது போதாது, அது இல்லை, இது இல்லைன்னு தான் சொல்றோம். சங்கையானவர்களே, வெக்கப்படணும். தீனுக்காக செஞ்சது ரொம்ப கொஞ்சம், செய்ய வேண்டியது ரொம்ப பெரிய தேவை இருக்குது. அதனால அல்லாஹ் ரொம்ப கிருபை செய்வான். என்ன மௌத்தும் இந்த வேலையில தான் ஆகணும் என்று எல்லாரும் ஹிம்மத் வெப்பமா இன்ஷா அல்லாஹ், எங்களோட உயிரும் இந்த உழைப்புக்காகத்தான் அர்ப்பணிக்கப்படணும் என்ற ஒரு நியத் வெப்பமா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்க எல்லாரையும் கபூல் செய்வான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், அந்த நியத்தோட என்ற உயிரை கொடுக்கணும், இதுக்காக கொடுத்துத்தான் வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடையணும். கண்ணியமானவர்களே, உயிர் கொடுத்து அடைய வேண்டிய சொர்க்கத்தை கொஞ்சம் காலத்தை கொடுத்தாவது முயற்சி செய்வோம். சொல்லுங்க, யாருக்கு யார் ஒரு 4 மாதங்கள் தைரியமா எழுமுங்க, யோசிச்சு யோசிச்சு எழுமவானம், அவசரமா எழுமுங்க. ஒருத்தர் எழும்பிட்டார், அவர் எழுமின போற இவர் எழும்புவார், இவர் எழுமின போற அவர் அல்ல, எல்லாரும் எழுமுங்க, அவசரமா எழுமுங்க, அவசரமா எழுமுங்க. பேர்கள் பதிவு செய்யறதுல முன்னுக்கு வாங்க, முந்திக்கோங்க, பேர் பதிவு செய்யறதுல முந்துங்க. அவர் சொன்னதுக்கு பின்னால நாங்க சொல்லுவோம். சொல்லுங்க, எல்லாரும் எழுமுங்க, தைரியப்படும், கொஞ்சம் இம்மத்து வைங்க. எல்லாரும் கபூல் செய்வாங்க.